கொழும்பு மாநகர சபையில் ஐஸ் மற்றும் ஹெரோயின் விற்பனை செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு மாநகர சபை அலுவலக அறையில் ஊழியர்களுக்கு ஐஸ் மற்றும் ஹெரோயின் விற்பனை செய்ததாக மாநகர சபை சாரதி உதவியாளர் ஒருவரை நேற்று முன்தினம் 20,860 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டதாக வலான ஊழல் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேக நபர் மாநகர சபை துணை பிரிவுகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஹெரோயின் மற்றும் ஐஸ் விற்பனை செய்வதாக வலான பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் வலான ஊழல் தடுப்பு பிரிவினர் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் கொழும்பு மாநகர சபை அலுவலகம் 3 சாரதி உதவியாளராக பணியாற்றி வருவது தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட நேரத்தில் அவர் பணியில் இருந்துள்ளார். மேலும் சந்தேக நபர் அவர் பணிபுரிந்த அலுவலகத்தில் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
வடக்கின் பிரபல சுற்றுலா தலமான ரீச்சா பண்ணையின் தென்னைகளுக்கு விசமிகளால் தீ வைக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் காரணமாக பண்ணையில் உள்ள 200க்கும் மேற்பட்ட தென்னைகள் எரிந்து நாசமாக்கியுள்ளன. கடந்த நாட்களாக போலியான குற்றச்சாட்டுகளால் ரீச்சா குறிவைக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த செயல் திட்டமிட்ட பழிவாங்கலாகவே கருதப்படுகின்றது. குறித்த விடயத்திற்கு ரீச்சா பண்ணையின் நிர்வாகம் கடுமையான கண்டனங்களை வெளியிட்டுள்ள நிலையில் இதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன. தனது சொத்துக்கள் எவ்வாறு பெறப்பட்டது என்பது குறித்து விளக்கம் அளிக்க தயார் என மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க அறிவித்துள்ளார். தனது சொத்து எவ்வாறு ஈட்டப்பட்டது என்பது குறித்து விரிவான விளக்கம் தேவைப்படும் எவரும் முறையான நடைமுறையை பின்பற்றி இது தொடர்பாக முறைப்பாடு அளிக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஊழல் தடுப்பு சட்டத்தின் விதிகளின்படி வழங்கப்பட்ட சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ளபடி தனது மற்றும் தனது குடும்பத்தினரின் அனைத்து சொத்துக்களும் சட்டப்பூர்வமாக பெறப்பட்டுள்ளன என்றும் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் தனது சொத்துக்கள் தொடர்பில் முறைப்பாடு அளிக்கும் எவரும் தங்கள் சொத்துக்களை எவ்வாறு பெற்றனர் என்பதை கடைசி விவரம் வரை விளக்க கடமைப்பட்டுள்ளதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதன்படி கடந்த ஆண்டும் அதற்கு முன்பும் இதே முறையில் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கைகளை சமர்ப்பித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் தன் 40 ஆண்டுகளுக்கு முன்பு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் வருமான வரி கோப்பை திறந்ததாகவும் கடந்த 7 ஆண்டுகளாக தான் சம்பாதித்த சொத்துக்களுக்கு வருமான வரி செலுத்தியதாகவும் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்திருக்கிறார். இந்த ஆண்டின் முதல் 7 மாதங்களில் சிறுவர்கள் துஷ்பிரயோகம் தொடர்பான 1000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் இதனை தெரிவித்திருக்கிறார். இன்று நாடாளுமன்றத்தில் தண்டனை சட்டம் சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தின் பொழுதே அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். குடியிருப்புகள், பாடசாலைகள், தடுப்பு மையங்கள் மற்றும் பொது சாலைகள் உட்பட பல்வேறு இடங்களில் சிறுவர்கள் துஷ்பிரயோகத்திற்கு ஆளாகின்றார்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். அமைச்சரின் கூற்றுப்படி கடந்த ஆண்டு 1350 சிறுவர்கள் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாகியுள்ளனர். அதே நேரத்தில் இந்த ஆண்டின் முதல் 7 மாதங்களில் மட்டும் 1126 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன. தென்னிலங்கை அரிசி மாஃபியாக்களின் களஞ்சியங்களை அரசு உடனடியாக சோதனையிட வேண்டும் என வவுனியா நெல் ஆலையாளர் சங்க தலைவர் விவேகானந்த ராஜா தெரிவித்தார். இன்று வெளிக்குளத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது புதிய அரசாங்கம் கூறியவற்றை செய்யவில்லை என்றதை விட கூறாதவற்றை நிரம்ப நல்ல விஷயங்களை செய்து கொண்டு வருகிறது. இனிமேல் வருங்காலத்தில் உள்ள இளம் சமூகம் தொழில் துறை தங்களோட சொந்த உழைப்பில் வாழ வேணும். தேவையில்லாத குடு கஞ்சா ஐஸ் போத வஸ்துக்கு அடிமையாகாமல் வாழ்வதற்கு ஒரு நல்ல வழியை எமது புதிய அரசு அனுரையாட அரசு செய்கிறது போல தெரிகிறது. இது தொடர்ந்து நடக்குமாயிருந்தால் இலங்கை வாழ் தமிழ், இஸ்லாமியர், பௌத்த மதத்தைச் சேர்ந்த சிங்கள பேசும் மக்கள் எல்லோருக்கும் நல்லது நடக்கும் என்று நினைக்கிறோம். இது வரவேற்கக்கூடிய விஷயம் என்பதை முதல் கண் கூறிக்கொண்டு நான் எனது விடயத்துக்கு வருகிறேன். என்னவென்றால், எமது நாட்டில் விவசாயம்தான் நாட்டின் முதுகெலும்பு என்று எல்லா பெரியவர்களும் படித்தவர்களும் புத்திஜீவிகளும் கூறுகிறார்கள். ஆனால் விவசாயிகளை ஒரு வீதமாவது இந்த பேசுபவர்கள் கணக்கெடுப்பதாக தெரியவில்லை. காரணம் என்னவென்றால், அவர்கள் மழை காலத்தில் வயலில் பாம்பு பல்லி எல்லாத்துக்கும் பயந்து கஷ்டப்பட்டு அந்த விவசாயத்தை உருவாக்கி நெல்லை கொண்டு வந்து சந்தைப்படுத்தும் போது பெரும் முதலாளி வர்க்கம் தென்னிலங்கையில் உள்ள அரளிய, நிமுன, சூர்யா, மஹிந்தரத்ன இவர்களை விட நிரம்ப பேர் கொண்ட முதலாளி வர்க்கம் இலங்கையில் உள்ள நெற்கள் எல்லாவற்றையும் குறைந்த விலைக்கு கொள்ளளவு செய்து அதை பதப்படுத்தி தங்கள் ஸ்டோர் வழியை களஞ்சியப்படுத்தி பின்னர் நெல் விளைவிக்க முடியாத காலப்பகுதியில் அந்த நெல்லை கூடின விலைக்கு அரிசியாக குத்தி அரசாங்கம் கொண்டோலால் நியமிக்கப்பட்ட வெள்ளநாடு 230, சிவப்பு நாடு நீட்டு 230, சிவப்பு நாடு ஆட்டக்காரி உருண்ட யாழ்ப்பாண மக்கள் விரும்பி உண்ணும் அரிசி அது கொண்ட்ரோல் இல்லை. கீரிச்சம்பா 260 ரூபா, சிவப்பு பச்சை நீட்டு 220 ரூபா, வெள்ளப்பச்சை 220 ரூபா அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட விலை. ஒரு தகப்பன் சொல்லை கேட்காத மக்களை தகப்பன் தட்டி கேட்க வேண்டிய கடமைப்பாடு இந்த அனுர அரசாங்கத்துக்கு இருக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கம்
கஞ்சா பிடிக்குது, தூள் பிடிக்குது, ஐஸ் பிடிக்குது, கள்ளர்களை பிடிக்கிறார்கள். நியாயமான கருத்து, நியாயமான தேவை, நல்ல சேவை, அதை வரவேற்கிறோம். ஆனால் அன்றன்றாடு உணவு உண்டு வாழ்வதற்குரிய ஆதாரமான அரிசியை தான் தோன்றிய விதத்தில் விற்பனை செய்வதற்கு கண்டும் காணாமல் இருப்பது போல் இருக்கிறது. என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இன்றைக்கு இந்த தென்னிலங்கையில் கொண்டு பதுக்கி வைக்கப்பட்ட அரிசி மாஃபியாக்கள், நெல் மாஃபியாக்கள் இன்றைக்கு 350 ரூபாய்க்கு கீரிச்சம்பா அரிசியை விற்கிறார்கள். கொழும்பை பொறுத்தளவில் அது கொழும்பில் வாழும் மக்களுக்கு அது சிறிய தொகையாக இருக்கலாம். ஆனால் இந்த உற்பத்தி செய்யும் பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு அது பெரிய தொகையாக இருக்கும். காரணம் என்றால் அவர்கள் தங்களுடைய உற்பத்தியான நெல்லை, ஈர நெல்லை 7500 1000க்கு விற்று, காஞ்ச நெல்லை 9000க்கு விற்று, அரிசியை 350 ரூபாய்க்கு வாங்கி பாவனை செய்வதென்றால் நிரம்ப கஷ்டமான ஒரு நிலை. இதை ஜனாதிபதி நேரடியாக கண்டு அந்த அரச ஊழியர், அதுக்கு சம்பந்தப்பட்ட அரச ஊழியர்களை விட்டு இதை பிடிச்சு இதுக்குடன கடும் தண்டனை, இலங்கை பூரா ஒரே நாளையில பிடிக்கணும், ஒளிச்சொலிச்சு விற்கினேன், வீடு வழியை வச்சு அங்கே வச்சு இங்கே வச்சு. இன்னும் ஒரு காரணம், இங்கே எமது பிரதேசம் வவுனியா பிரதேசத்தில் சமையல்காரருக்கு ஒரு பேரா போயிட்டு அரளி அரிசியை கொண்டு வாங்கோ, நீயுடைய அரிசியை கொண்டாங்க, சூரியாட அரிசியை கொண்டு வாங்க உண்டு. அதில் காரணம் என்னன்னு கேட்டால் அவைகளுக்கும் எதுவும் கமிஷன் அடிப்படை கொடுக்குறதோ தெரியாது, அவர்கள் மற்ற அரிசி சமைக்க மாட்டார்கள். காரணம் என்னன்னு கேட்டால் மற்றவர்கள் எல்லாம் அரிசி அடித்து கொண்டு போய் கடலில் தானே கொட்டின. அப்படி இல்லை, இங்கே சிறு கைத்தொழில், சின்ன மில், சிறு முதல் வைத்து செய்பவர்கள் எல்லாரும் அகல பாதாளத்துக்கு போகிற நிலைக்கு உருவாக்கப்படுகிறது. பேங்கில் கடனை கட்ட முடியாது. ஒரு சில அரிசி நெல் மாஃபியாக்களை உடனடியாக அவர்களின் ஸ்டோரை போய் அரசாங்கம் தயவு செய்து எல்லாம் செக் பண்ணி அவைகிட்ட இருக்கிற இருப்பை அரசு நியமிக்கப்பட்ட விலைக்கு அந்த அரிசியை விற்க பண்ணினால், மற்றது அரிசியை வாங்கி கூடின விலை விற்கிற கடைக்காரருக்கு சரியான பாடத்தை படிப்பித்தால் இலங்கையில் அரிசி தட்டுப்பாடு வராது. தட்டுப்பாடு வாரதை கண்டும் காணாமல் இருப்பது போல் இந்த அரசு இருப்பது விவசாய மக்களுக்கு சரியான மன அழுத்தத்தை கொடுக்கிறது. அதை விட விவசாய உபகரணங்கள் எல்லாம் சரியான விலை, உழவுக்கு காசு, பசலைக்கு காசு எல்லாம் போட்டு கணக்கு பார்த்தால் சில வேளையில வீட்டிலேருந்து கொண்டு வைத்த நகையை எடுக்க முடியாத நிலையில் விவசாயிகள் கஷ்டப்படுகிறார்கள். தயவு செய்து நாட்டின் முதுகெலும்பு விவசாயமாக இருந்தால் அதற்கு சரியான பதிலாக அரசு இந்த மற்ற விடயங்களில் காட்டும் அக்கறை போல் இதுக்கும் அக்கறை காட்டி மக்களை நல்வல்படுத்தி, குடு கஞ்சா இல்லாமல் எல்லாரையும் ஏதாவது ஒரு தொழில் செய்து, அவர்கள் ஒரு ஐடென்டி கார்டோடு இருந்தால் தான் அவர்களுக்கு எல்லாரும் தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி. இன்றைக்கு விவசாயம் செய்யறதுக்கு யாரும் இல்லை, ஒரு பண்ணை வளர்ப்பதற்கு யாரும் இல்லை, கூலி தொழில் செய்வதற்கு யாரும் இல்லை. காரணம், இதில் இருந்து 100 மீட்டர் 200 மீட்டர் தேவையற்ற பொருட்களை கொண்டு போய் கொடுத்தால் அதற்கு ஆயிரக்கணக்கில் காசு கிடைக்கிறது. அதால் ஒருத்தரும் இந்த கூலி தொழில் செய்யவோ அல்ல சுய தொழில் செய்யவோ முன்வாரதுக்கு ரெடி இல்லை. தயவு செய்து நாடு நல்லா வரணும், நல்ல நிலைக்கு வரணும் என்றால் விவசாயம் செய்வதற்கு இந்த அரசு போதிய அளவு கவனம் செலுத்தி நல்லதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் ஏதாவது இதில் பேசியதில் குறை குற்றங்கள் இருந்தால் இலங்கை வாழ் தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் எல்லோரும் மன்னித்து நல்லவற்றை மட்டும் எடுங்கள். ஜெனீவாவில் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள வலிந்து காணாமலாக்கப்படல்கள் தொடர்பான குழுவின் 29வது கூட்டத்தில் வடகிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் பிரதிநிதிகளும் பங்கேற்க உள்ளனர். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் கடந்த 8ஆம் தேதி ஆரம்பமாகி எதிர்வரும் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தொடருக்கு சமாந்தரமாக வலிந்து காணாமலாக்கப்படல்கள் தொடர்பான குழுவின் 29வது கூட்டம் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பமாக எதிர்வரும் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வரை ஜெனீவாவில் நடைபெறவுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் இயங்கி வரும் கிளை கட்டமைப்புகளில் ஒன்றான வலிந்து காணாமலாக்கப்படல்கள் தொடர்பான குழு என்பது சகல நபர்களையும் வலிந்து காணாமலாக்கப்படலில் இருந்து பாதுகாத்தல் தொடர்பான பிரகடனத்தை ஏற்று கையெழுத்திட்டுள்ள உறுப்பு நாடுகளால் அப்பிரகடனம் உரியவாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா என்பதை கண்காணிப்பதற்கான சுயாதீன நிபுணர்களை உள்ளடக்கியதொரு கட்டமைப்பாகும். இக்குழுவில் உறுப்பு நாடுகளால் முன்மொழியப்படும் 10 உறுப்பினர்கள் உள்ளடங்கும்
அடங்குவர். இக்குழுவின் 29வது கூட்டத்தை முன்னிட்டு இலங்கையில் வலிந்து காணாமலாக்கப்படல் விவகாரம் கையாளப்படும் முறைமை, அதனுடன் தொடர்புடைய கட்டமைப்புகளால் முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், பாதிக்கப்பட்ட தரப்பினரின் நிலைப்பாடு என்பன தொடர்பில் தெளிவுபடுத்தி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு, காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் என்பனவும் சிவில் சமூகத்தின் சார்பில் கொள்கை ஆய்வுக்கான அடையாளம் நிலையம், சர்வதேச மன்னிப்பு சபை, தமிழ் உலக அமைப்பு, கிழக்கு சமூக அபிவிருத்தி அமையம், இனத்துவ கற்கைகளுக்கான சர்வதேச நிலையம், பெண்கள் செயற்பாட்டு வலையமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளும் தமது அறிக்கைகளை ஏற்கனவே இக்குழுவுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இக்குழுவில் நாளையும் நாளை மறுதினமும் இலங்கை விவகாரம் குறித்து ஆராயப்படவுள்ள நிலையில் இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நீதி, சிறைச்சாலைகள் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தலைமையிலான உயர்மட்ட பிரதிநிதிகள் குழுவினர் நேற்றைய தினம் புதன்கிழமை ஜெனீவா பயணமாகினர். அதேவேளை வடகிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகளின் சங்கத்தின் செயலாளர் லீலா தேவியும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜெனீவா சென்றடைந்துள்ளார்.